இப்பொழுது நம் ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 15 த சூப்ரா ரேஷனல் குட் அந்த தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷனில் பேராகிராஃப் 9 and 10 பார்த்தோம். இப்பொழுது மேற்கொண்டு தொடரலாம். இதில் மைய கருத்தாக பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த எத்திக்ஸ், இந்த குட், இதெல்லாம் நம்ம அறிவு சார்ந்த ஒரு அடிப்படையில் தான் தீர்மானிக்கின்றோம். எது நன்மை, எது தீமை, எது தார்மீகம் என்பதை அறிவு சார்ந்த ஒரு அமைப்பின்படி தீர்மானிக்கின்றோம். பகவான் என்ன கூறுகின்றார், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த எத்திக்கல் பீயிங் அப்படின்னு இருக்குங்க. எத்திக்கல் பீயிங்னா எப்படி நம்ம கிட்ட ஜீவன்ல தார்மீகம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கிறார். இந்த எத்திக்கல் பீயிங் எப்பொழுதுமே நம்மளுடைய சைத்திய புருஷனுடன் தொடர்பு கொண்டது. அதனால அதனுடைய அளவீட்டின்படி பார்த்தோம் அப்படின்னா, நன்மை தீமை அப்படிங்கிறது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கின்றது. இதுதான் இந்த மைய கருத்தாக கூறுகின்றார். மனிதன் தார்மீக நெறி என்பது அவனுடைய அறிவுக்கு உட்பட்ட நிலையில் தீர்மானிக்கின்றான். ஆனால் உண்மையிலேயே தார்மீக நெறி என்பது எது அவனுடைய ஜீவனில் உள்ள அந்த தார்மீகம் சார்ந்த ஜீவன், எத்திக்கல் பீயிங், அது எது நன்மை என்று கூறுகின்றது என்றால், அது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்வான நிலையிலிருந்து ஒன்றை தீர்மானிக்கின்றது. இதுதான் இறுதியாக பகவான் மைய கருத்தாக குறிப்பிடுகின்றார். இங்க பகவான் என்ன கூறுகின்றார், எப்படி எத்திக்கல் இம்பல்சஸ், இந்த தார்மீகம் சார்ந்த உணர்வுகள்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது அப்படின்னா, மனிதனிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது என்பது தவறு. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மனிதனுக்கு கீழ் உள்ள நிலைகளிலிருந்தே ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறார். இன்ஃப்ரா ரேஷனல், அறிவுக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் என்கின்ற மனம் என்கின்ற நிலை, கீழ் உள்ள நிலைகளில் இருந்தே ஆரம்பிக்கின்றது. சப்கான்ஷியன்ட் ஸ்டேஜ்ல இருந்தே ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். அது எப்படி அந்த இன்ஸ்டிங்க்ட் எப்படி தோன்றுகின்றது என்றால், எது சரி, ஒரு தீர்மானிக்கப்பட்ட விதியின்படி செயல்படுதல், அப்புறம் ஒரு பொதுவான காரியத்திற்கு தன்னுடைய உழைப்பை வழங்குதல், தியாகம் செய்தல், ஒரு சுயநலம் இல்லாமல் இருத்தல், இதெல்லாம் இன்ஸ்டிங்க்டிவா இருக்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், மனிதன்கிட்ட மாத்திரம் இல்லை, இன்ஃப்ரா ரேஷனல்ல மனிதனுக்கு கீழ் உள்ள விலங்குகள், அதுக்குள்ள நிலைகள்ல எல்லா ஒவ்வொரு ஈவன் சின்ன ஒரு எறும்புலேருந்தே இந்த டிவிஷன் ஆஃப் லேபரை பார்க்குறோம். இந்த இன்ஸ்டிங்க்ட் எத்திக்கல் இன்ஸ்டிங்க்டை அந்த நிலையிலேருந்தே பார்க்குறோம். அதனால தான் பகவான் சொல்றார், அது அங்கேருந்தே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறார். அது மனிதன்கிட்டே வெளிவருகின்றது. ஏன்னா மனிதனும் அந்த நிலையிலிருந்து வந்தவனால அவன் ஆரம்பத்துல இதெல்லாம் கேள்வி கேட்காம அப்படியே ஒபே பண்றான், அவன் கீழ்ப்படுகின்றான். அவன் முதல்ல என்ன நினைக்கிறான், இந்த விதிகள்லாம் அவனுக்கு மேலுள்ள ஒரு சக்திகளால் தீர்மானிக்கப்பட்டவை, ஆனால் அவன் இதை மீற முடியாது என்று நினைக்கின்றான். அப்புறம் அவனுடைய மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது, அது பண்படுத்துகின்றது. அவனிடம் இயற்கையாகவே உள்ள தோன்றிய அந்த இன்ஸ்டிங்க்ட்ஸ் அண்ட் இம்பல்சஸை அது பண்படுத்துகின்றது, அறிவு சார்ந்த முறையில் பண்படுத்துகின்றது. பண்படுத்தி எது இன்ஸ்டிங்க்டிவா இருக்கோ, உள்ளுணர்வை சார்ந்து இருக்கின்றதோ, அதை ஒரு எத்திக்கல் ஐடியாஸ், ஒரு தார்மீகம் சார்ந்த எண்ணங்களாக அது மாற்றி அமைக்கின்றது. இதுல மனிதனுடைய அறிவு ஒரு நடுநிலை வகித்து என்ன செய்கின்றது, முரண்பட்ட அம்சங்களை அது சமநிலையுடன் பொருத்துகின்றது. அதுதான் மனிதனுடைய அறிவு. இந்த அறிவினுடைய வேலை அவ்வாறு தான் இருக்கின்றது. இறுதியில் எப்படி என்ன ஆக போகின்றது என்றால், நம்ம கீழ்நிலையிலிருந்து வருகின்றதுங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மனிதனுக்கு கீழ் உள்ள அமைப்புகளிலிருந்தே இந்த தார்மீக நெறிகள் அனுசரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். மனிதன் என்கின்ற அறிவு சார்ந்த பிரஜை என்பவன் அவன் அந்த அமைப்புல இவையெல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன, பண்படுத்தப்படுகின்றன, முரண்பாடுகள் ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம்.
இறுதியில பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த எத்திக்கல் ஐடியாஸ், தார்மீக சார்ந்த கருத்துக்கள், தார்மீகம் சார்ந்த சங்கல்பங்கள்லாம் அறிவினுடைய பிடியிலிருந்து விடுபடும் அப்படிங்கிறார். இட் வில் எஸ்கேப் ஃப்ரம் த கண்ட்ரோல் ஆஃப் த ரீசன். அதையும் தாண்டி செல்லும் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே இந்த தார்மீக நெறிகள்லாம் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா அது எதை நோக்கி செல்கின்றது என்றால் ஒரு உயர்நிலையை நோக்கித்தான் செல்கின்றன. அது மனிதனுடைய அறிவு என்கின்ற ஒரு பிடிக்குள் எப்பொழுதுமே இருக்க விரும்புவது இல்லை என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் அடிப்படையில் பகவான் கூறக்கூடிய கருத்து. எப்பொழுதுமே இந்த தார்மீகம் சார்ந்த நெறிகள் என்பது அதை மனிதன் என்கின்ற நிலையை தாண்டி செல்கின்றன என்பதுதான் பகவான் சொல்லக்கூடிய அந்த கருத்து. இப்போ நம்ம பேராகிராஃப் 11க்குள்ள போகலாம். ஃபார் தி எத்திக்கல் பீயிங் லைக் த ரெஸ்ட் இஸ் அ growth and a seeking towards the absolute, the divine, which can only be attained securely in the supra-rational. பகவானுடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுதே நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஃபார் தி எத்திக்கல் பீயிங் லைக் த ரெஸ்ட் இஸ் அ growth and a seeking towards the absolute, the divine, which can only be attained securely in the supra-rational. It seeks after an absolute purity, an absolute right, an absolute truth, an absolute strength, an absolute love and self-giving, and it is most satisfied when it can get them in absolute measure, without limit, curb, or compromise, divinely, infinitely, in a sort of Godhead and transfiguration of the ethical being. The reason is chiefly concerned with what it best understands, the apparent process, the machinery, the outward act, its result and effect, its circumstance, occasion, and motive. By these, it judges the morality of the action and the morality of the doer. But the developed ethical being knows instinctively that it is an inner something which it seeks, and the outward act is only a means of bringing out and manifesting within ourselves by its psychological effects that inner absolute and eternal entity. The value of our actions lies not so much in their apparent nature and outward result as in their help towards the growth of the divine within us. It is difficult, even impossible, to justify upon outward grounds the absolute justice, absolute right, absolute purity, love, or selflessness of an action or course of an action. For action is always relative, it is mixed and uncertain in its results, perplexed in its occasions. But it is possible to relate the inner being to the eternal and absolute good, to make our sense and will full of it so as to act out of its impulsion or its intuitions and inspirations. That is what the ethical being labors towards, and the higher ethical man increasingly attains to in his inner efforts. Salient points. Ethical being seeks after the absolute, the divine, which can only be attained securely in the suprarational. It seeks after an absolute purity,
an absolute right, an absolute truth, an absolute strength, an absolute love and self-giving. It is more satisfied when it can get them in absolute measure, without limit, divinely, infinitely, in its own divine transformation. The reason is chiefly concerned with what it best understands: the apparent process, the outward act, its result and effect, and by these it judges the morality of the action and the morality of the doer. But the developed ethical being knows instinctively that it is an inner something which it seeks, and the outward act is only a means of bringing out that inner absolute and eternal entity. The value of our actions lies not so much in their outward result as in their help towards the growth of the divine within us. It is impossible to justify upon outward grounds the absolute justice, absolute right, absolute purity, love, or selflessness of an action. This is because the action is always relative, mixed, and uncertain in its results, perplexed in its occasions. But it is possible to relate the inner being to the eternal and absolute good. We can make our sense and will to act out of its impulsion or its intuitions and inspiration. Our ethical being labors towards that end. The higher ethical man wants to attain more and more of that in his inner efforts. நம்முடைய ஜீவன்ல எப்பொழுதுமே பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, மனிதனுடைய ஜீவன்ல எல்லாமே அது அவை எங்கிருந்து வந்தனவோ அதைத்தான் நாடுகின்றன அப்படிங்கிறார். பரிணாமத்துல நம்மை அறியாமலே எதை நோக்கி எதை நோக்கி விழைகின்றன அப்படின்னா, அவைகளினுடைய மூலத்தை நோக்கி விளைகின்றன. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உடலுடைய மூலம் சச்சிதானத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ், சத். அது மேட்டரா இருந்தாலும் சத். அங்கிருந்துதான் இங்க மேட்டரா வந்திருக்கு. அதே போல உங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த சிட் சக்தி தான் இங்க லைஃப் ஃபோர்ஸா டிசென்ட் ஆயிருக்கு. மூலம் அதுதான். நம்முடைய மனம் அப்படின்னா அது சூப்பர் மைண்டினுடைய ஒரு டிப்ளாய்மெண்ட் தான் மனமா இருக்கு. மனம் அப்படிங்கிறது இதெல்லாம் பரிணாமத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த உயர்வான அதோடைய மூலத்தை நோக்கித்தான் பரிணாமத்துல இவைகள் அதை நோக்கித்தான் அவைகளினுடைய பயணம் இருக்கின்றது. பரிணாமத்துல இந்த அனைத்தினுடைய பயணமும் அதனுடைய மூலத்தை நோக்கி இருக்கு. எல்லாத்துக்கும் மூலம் சச்சிதானந்தம். அதை நோக்கித்தான் எல்லாமே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல நம்மிடம் உள்ள அந்த தார்மீக சார்ந்த ஜீவன், அதுதான் எத்திக்கல் பீயிங். எத்திக்கல் பீயிங்கும் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, எது முழுமுதல் தன்மையை உடையதோ. ஏன்னா எல்லாமே டிவைன்ல எப்படி இருக்கு? முழுமுதல், ஆப்சல்யூட்டா இருக்கு. நம்ம உலகத்துல நம்ம எதிர்கொள்ளும் விஷயங்கள் எல்லாமே சார்புடை தன்மை உடையவை, ஒன்றை சார்ந்து இருப்பவை. அந்த சார்ந்து இருக்கும் விஷயம் இல்லைன்னா அது இருக்காது. எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா அங்க டிவைன்ல எல்லாமே அப்சல்யூட், முழுமதர் தன்மையை, அதை நோக்கித்தான் நம்மளுடைய தார்மீகம் சார்ந்த ஜீவன் அதை நோக்கித்தான் அது வளர்ச்சி அடைய விரும்புகின்றது. எப்படி ஒரு எல்லாமே முழுமுதற் தன்மை, தெய்வீகம் சார்ந்த தன்மையை நோக்கி அது போகணும்னு நினைக்குது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தார்மீகம் சார்ந்த அந்த அமைப்பு. அது எப்படி ஒரு அறிவுக்கு உட்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள அது அதை அடைய முடியும் இல்லையா? அப்படின்னா அறிவை தாண்டி இருக்கிற விஷயத்தின் மூலமாகத்தான் அதை அடைய முடியும்.
இதுதான் வந்து ஒரு முக்கியமான கருத்து. சாப்டர்லயே பகவான் சொல்லக்கூடியது இதுதான். நம்ம முக்கியமானது தார்மீக நெறிகள், மொராலிட்டி இதெல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் அறிவுக்கு உட்பட்டு நம்ம ஒரு ஒரு நிர்ணயித்த அளவுகோல்களை தீர்மானித்து வைத்துள்ளோம். ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயம் எப்படின்னா அதை தாண்டி இருக்கு அப்படிங்கிறார். நம்மிடம் உள்ள அந்த தார்மீகம் சார்ந்த ஜீவன் எதை நாடுகின்றது அப்படின்னா அப்சல்யூட் பியூரிட்டி. முழு அங்க அந்த அந்த இடத்துல வந்து பியூரிட்டினா இது அந்த இடத்துல அது எதையும் சார்ந்து இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற பியூரிட்டி, அதைத்தான் நாடுகின்றது. அதே போல அது அது எதை சரி என்று எண்ணுகின்றது? அப்சல்யூட் ரைட். ஸோ இங்க அப்சல்யூட் ரைட்டுங்கும் போது நம்ம சொல்ற ரைட் ராங் அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடுது. அப்சல்யூட் ட்ரூத் அதுங்க. அப்சல்யூட் ட்ரூத் அந்த இடத்துல ஃபால்ஸ்ஹுட்க்கே கொஞ்சம் கூட இடம் இருக்க முடியாது. அப்சல்யூட் ஸ்ட்ரென்த், அப்சல்யூட் லவ் அண்ட் செல்ஃப் கிவிங். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்க முடியும்? நிச்சயமா அறிவுக்கு அப்பாற்பட்ட உயர் தளத்துல தான் இருக்க முடியும். இதெல்லாம் எல்லாமே அப்சல்யூட்டா டிஃபைன் பண்றார். இதெல்லாம் எப்படி அதை அடைய முடியும்? இட் இஸ் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் வென் இட் கேன் கெட் தம் இன் அப்சல்யூட் மெஷர். இதையெல்லாம் வந்து எப்படி அடையணும்? அது ஏதோ ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில அடைய விரும்பல. எல்லாமே அப்சல்யூட் மெஷர்ல அளவுல அடைய விரும்புகின்றது. எல்லையற்ற தன்மையில் வித்தவுட் எனி லிமிட். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் அது பண்ணிக்க விரும்பாது. எல்லாமே தெய்வீகம் சார்ந்த அம்சங்களாகத்தான் அது அடைய விரும்புகின்றது, எல்லையற்ற தன்மையுடன். அது எப்படி அது எதன் மூலமாக அடைய விரும்புகின்றது என்றால், இறுதியில நம்மிடம் உள்ள அந்த எத்திக்கல் பீயிங் அது வந்து ஒரு முற்றிலுமாக ஒரு தெய்வீகமான ஒரு நிலையில் தெய்வீகமான ஒரு நிலையை அடைந்தவுடன் தான் இதை அடைவதன் மூலம்தான் இத்தகைய விஷயங்களை அது அடைய முடியும். சாதாரண எத்திக்கல் பீயிங் அப்படிங்கிறது நம்மிடம் உள்ள எத்திக்கல் பீயிங் அறிவு சார்ந்த எத்திக்கல் பீயிங்கா இருக்க முடியாது. அது இத்தகைய ஒரு இறையம்சங்களால் உருமாற்றம் அடைந்த நிலையில தான் இந்த அம்சங்களை எல்லாம் அது எட்ட முடியும். டிரான்ஸ்பிகரேஷன் என்ன அர்த்தம்? முழுவதுமாக உருமாறிய நிலை. உருமாறிய நிலைன்னா எப்படி உருமாறிய நிலை? ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு தெய்வீக தன்மையில் உருவாகிய நிலை. அந்த நிலையில தான் இதெல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறார். ஆனால் நம்ம வந்து மனிதன் என்பவன் எதை வந்து பிரதானமாக கையாளுகின்றான் என்றால், அவனுடைய அறிவு என்கின்ற சாதனத்தை தான் மனிதன் கையாளுகின்றான். நம்முடைய அறிவு எப்படி வேலை செய்கின்றது? அறிவு வந்து எதை வந்து அது சரியாக அறிவு புரிந்து கொள்ளுமோ அதைத்தான் அது ஏற்றுக்கொள்ளும், இல்லையா? இட் இஸ் கன்சர்ன் வித் வாட் இட் பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அப்புறம் மேற்புறமான விஷயங்களை தான் அறிவு எடுத்துக்கும். எல்லா நிகழ்வுகளையும் மேற்புறமா தான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அறிவினால ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்பேரண்ட் ப்ராசஸ். அது செயல்படக்கூடிய அந்த செயல்முறை மிஷினரி, வெளிப்புறமான அந்த செயல்பாடுகள், அவுட்வேர்ட் ஆக்ட், அது எவ்வித பயனை, எவ்வித ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது, எவ்வித சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது, எந்த தருணத்தில் நிகழ்கின்றது, எந்த நோக்கத்துடன் நிகழ்கின்றது, இப்படிதான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய அறிவு வந்து எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுது, இல்லையா? ஒவ்வொரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாமே நான் அப்பேரண்டா தான் பார்க்குறோம். நம்ம எல்லா விஷயம் பார்க்குறோம். உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்? வெளிப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். வாங்கிட்டு அது அதுக்கு இதனுடைய லாஜிக்கல என்னென்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கறத அறிவு சார்ந்த முறையில நம்ம அனலைஸ் பண்றோம். we see only the apparent act. இதுதான். அதனாலதான் வந்து பகவானும் அன்னையும் என்ன கூறுகின்றார்கள்? நீங்க வந்து உலகத்தில் காணக்கூடிய நிகழ்வுகளை வந்து மேற்புறத்தில் மாத்திரம் பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. பிசிக்கல் ஃபினாமினனை வச்சு நம்ம வந்து எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி there are different forces which are active.
ஒருத்தங்க ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்கள அது மாதிரி பேச வைக்குது. அந்த பின்னாடி செய்யக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதை பத்தி அறிஞ்சுக்காம நம்ம மேற்புறத்துல எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. டோன்ட் டேக் திங்ஸ் பை தர் ஃபேஸ் வேல்யூ. இதுதான் வந்து மதர் அண்ட் ஷார்ப் என்று சொல்லக்கூடிய விஷயம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வி டேக் திங்ஸ் பை த ஃபேஸ் வேல்யூ. ஏன்னா நம்ம அறிவு வந்து அறிவினுடைய எல்லை அவ்வளவுதான். அதனால்தான் அந்த அறிவு என்ன செய்கின்றது, தார்மீகம் சார்ந்த நெறிகளிலும் அது அப்படிதான் செயல்படுது. இதை வச்சுதான் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் வந்து தார்மீகம் நெறி சார்ந்ததா, அதை செய்பவர் வந்து தார்மீகம் நெறியுடன் செயல்படுகின்றாரா அப்படிங்கிறத அறிவு வந்து அறிவு தான் ஜட்ஜ் பண்ணுது. ஆனா அறிவினால ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஒருவருடைய தார்மீக ஜீவன் நன்கு வளர்ந்த நிலையில எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பகவான் சொல்றார். எப்படின்னா அதுக்கு இன்ஸ்டிங்டிவா தெரியும் அப்படிங்கிறார். நன்கு ஒருவருடைய தார்மீக நெறி வந்து நன்றாக வளர்ந்த நிலையில ஒருவருக்கு இன்ஸ்டிங்டிவாவே எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறார். எப்படின்னா அவரிடம் உள்ள அந்த உள்ஜீவன், இந்த உள்ஜீவன் வந்து எதை நாடுகின்றதோ அதுதான் அவர் சரின்னு சொல்லுவார். நன்கு வளர்ச்சி அடைந்த தார்மீக அமைப்பு ஒருவரிடம் எப்படி செயல்படும் அப்படின்னா, அவருடைய உள்ஜீவன் எதை வந்து அவருக்கு சரி என்று காட்டுகின்றதோ அதைத்தான் அவர் சரி என்று நம்புவார். வெளிப்புற செயல்பாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த உள்ஜீவன் வந்து எதை சரி என்று காட்டுகின்றதோ அதை செயல்படுத்தும் ஒரு கருவியாகத்தான் அவர் செய்வார். Outward act is only a means of bringing out and manifesting within ourselves by its psychological effects that inner absolute and eternal entity. உள்ளுக்குள்ள இன்னர் அப்சல்யூட் அண்ட் இட்டர்னல் என்டிட்டி அது என்ன சொல்கின்றதோ அதுதான் வந்து அது செயல்படுத்துவார். ஒருவருடைய சைத்திய புருஷன் நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில அவருடைய சைத்திய புருஷன் வந்து அவருக்கு வந்து வழிகாட்டி கொண்டே இருக்கும். இன்ஃபேக்ட் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருவருக்குமே அந்த சைத்திய புருஷன் யாரிடம் சைத்திய புருஷன் இல்லாதவர்களே கிடையாது அப்படிங்கிறாங்க. எல்லாரிடமும் சைத்திய புருஷன் இருக்கின்றது. அந்த சைத்திய புருஷன் வந்து அந்த இன்னர் கைடன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நாட் தட் அந்த ஆன்மீகத்தை ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கைடன்ஸ் கிடைக்கும், சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காது, அதுல ஈடுபடாதவர்கள் கிடைக்காதுங்கிறது அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, எல்லாருக்குமே வந்து அந்த சைக்கிக் கைடன்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ஆன்மீக நிலையில் விழிப்புற்ற ஒருவர் வந்து என்ன செய்கின்றார், அதனுடைய குரல் வந்து அவருக்கு வந்து அவர் குரலை அவர் நன்றாக கேட்கின்றார். அந்த சைத்தியத்தினுடைய குரலை குரலுக்கு அவர் செவிமடுக்கின்றார். அதனாலதான் அவருடைய வெளியில உள்ள அவருடைய மனமுடல் வாழ்வு எல்லாம் வந்து ஒரு பண்பட்ட நிலையில் இருப்பதனால அந்த சைக்கிக் வந்து டாமினண்டா இருக்கு அவர்கிட்ட. சைக்கிக் டாமினண்டா இருக்கிறதுனால அதனுடைய குரல் வந்து குரலை அவர் நன்றாக கேட்கின்றார். அவ்வாறு இல்லாதவர்கள் அந்த குரலை கேட்பதில்லை, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கிறதுனால உள்ளிருந்து ஒலிக்கக்கூடிய அந்த சைத்தியத்தினுடைய குரலை அவர்கள் கேட்பதில்லை. அப்புறம் மதர் என்ன சொல்றாங்க, அது ஆரம்பத்துல வந்து ரொம்ப மெல்லியதாக தான் இருக்கும். அந்த குரல் வந்து இன்னர் கைடன்ஸ் ரொம்ப மெல்லியதாகத்தான் இருக்கும், தன்னை வலியுறுத்தாது. அதுக்கு நாம செவிமடிக்க பழகி கொண்டோம் என்றால் அதனுடைய கைடன்ஸ் வந்து தொடர்ந்து கிடைக்கும். ஒன்ஸ் அதை நம்ம வந்து உதாசீனப்படுத்த விட்டால் அது அப்புறம் அதை நம்ம கேட்காம போயிடுவோம். நம்ம ஆர் யூஸ் டு நாட் லிசனிங் டு இட் அப்படிங்கிறாங்க. இப்படிதான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம தான் சென்சிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் பகவான் இங்க சொல்றாரு. வெளிப்புற நடவடிக்கைகள் எல்லாமே எதனால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த உள்ஜீவன் அதுதான் வந்து தீர்மானிக்கும் வெளியில எவ்வாறு செயல்படும். அது வந்து நம்மிடம் ஒரு சரியான உளப்பாங்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார்.
சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ். நமக்குள் உள்ளிருக்கக்கூடிய அந்த இன்னர் அப்சல்யூட் அப்படின்னு பகவான் சொல்றது, இட்டர்னல் என்டிட்டிங்கிறது சைக்கிக் பீயிங் தான் பகவான் இங்கே சொல்றாரு. அது சரியான உளப்பாங்கை நம்மிடம் ஏற்படுத்தி நமக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடினுடைய தன்மை எதை பொறுத்து அமைகின்றது? அது வெளியில் தோற்றிருக்கக்கூடிய விளைவுகளை பொறுத்து அமைகின்றதா, அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை என்னுடைய வளர்ச்சியை பொறுத்து அமைகின்றதா? அப்படின்னா அது வெளிப்புற விளைவுகளை பொறுத்தோ வெளிப்புற தன்மையை பொறுத்தோ அமைவது இல்லை அப்படிங்கிறார். The value of our actions lies not so much in their apparent nature and outward result as in their help towards the growth of the divine within us அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றாங்க, இப்போ ஒருவர் நிறைய பேருக்கு தானம் தர்மம் செய்யலாம். ஆனால் அந்த தான தர்மம் செய்வது வெளியில பார்க்கும் பொழுது ஒருவருக்கு எப்படி தோணும்? இவர் ரொம்ப தான தர்மங்களை செய்கின்றார், பிலாந்திரபி செய்கின்றார், ரொம்ப தார்மீகம் சார்ந்த மனிதர் அப்படின்னு நம்ம பொதுவாக வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவ்வாறு தான் தோன்றும். அது அவுட்வர்ட் ரிசல்ட். நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாரு, நிறைய பேர் இது பண்றாரு அப்படின்னு தோணும். ஆனால் அவருடைய அந்த செயல்பாடு எதனால் உந்தப்படுகின்றது? சில பேருக்கு உண்மையிலேயே அந்த பூரணமா அந்த ஒரு ஒரு உயர்வான ஒரு உந்துதல் இருக்கும். சில பேருக்கு உயர்வான உந்துதல், எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், சுயநலமே இல்லாமல், எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு இறைப்பணியாக செய்வது, எந்த விதமான பர்சனல் மோட்டிவே இருக்காம அதை ஒரு டிவைன் ஆக்ஷனா செய்வாங்க சில பேர். மெஜாரிட்டி அது என்ன செய்வாங்க அப்படின்னா, அதனால அதனுடைய உந்துதல் அவர்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். அதுல நான் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறேன், இவ்வளவு பேருக்கு செய்யறேன், இதன் மூலமா எனக்கு சில பெயரும் புகழும் கிட்டணும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அப்படின்னா எந்த அவுட்வர்ட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்பேரண்டா பார்க்கறதுக்கு. ஆனால் எந்த மோட்டிவோட செய்யறாங்கிறது தான் முக்கியம். ஒருவர் உண்மையிலேயே அந்த டிவைனுக்கு ஒரு அர்ப்பணிப்பா அந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னா அதுதான் கரெக்டே ஒழிய, வெறும் ஈகோ அவருடைய ஈகோவை அதனுடைய ஒரு செயல்பாட்டினுடைய உந்துதலாக செய்தார் என்றால் அந்த செயல்பாடனுடைய மதிப்பு அவ்வளவு உயர்தரமாக இருக்காது என்பதுதான் உண்மை. இந்த கருத்தை தான் நீங்க குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய வேல்யூ ஆஃப் த ஆக்ஷன்ஸ் எப்படின்னா வெளியில என்ன ரிசல்ட்டை கொண்டு வருது அப்படிங்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அம்சத்தை என்னுடைய வளர்ச்சிக்கு அது 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 பயன்படுகின்றதா இல்லையா, அதுதான் இங்க கொஸ்டின். அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிலாந்திரபி அப்படிங்கிறது கூட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் ஈகோவினுடைய உந்துதலாக இருக்கும் அப்படின்னு மதர் அண்ட் ஷி அரபிந்தோ எல்லாருமே நிறைய இடத்துல சொல்றாங்க. அதனாலதான் ஒரு வெளிப்புற நிகழ்வை வைத்துக்கொண்டு, அந்த வெளிப்புற அளவுகோல்களை வைத்துக்கொண்டு நம்மால ஒரு செயலை அது முழுமுதற் தன்மையுடன் இருக்கின்றதா, அப்சல்யூட் ஜஸ்டிஸோட இருக்கின்றதா, அது அப்சல்யூட் ரைட், ஒரு முழுமுதற் தன்மையை ஒட்டிய ஒரு சரியான நிலையில் இருக்கின்றதா, முழுமுதற் தூய்மையுடன் இருக்கின்றதா, அப்சல்யூட் பியூரிட்டி. அதே போல லவ் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் ஆர் கோர்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன். செய்யக்கூடிய செயல்ல அன்பு சுயநலம் இல்லாமல் இருக்கின்றதா என்பதை நம்ம வெளிப்புற ஒரு அமைப்புகளை வைத்துக்கொண்டு தீர்மானம் செய்ய முடியாது அப்படிங்கிறார் பகவான். வெளிப்புறத்தை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், வெளிப்புறத்தில் செயல்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே
அந்த செயல்பாடு ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கின்றது. ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையாகத்தான் இருக்கும். உண்மை, பொய், நன்மை, தீமை அப்படிங்கிற ஒரு கலவையாகத்தான் இருக்கும். அதுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். எப்பொழுதுமே இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதுல எப்பொழுதுமே ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். ஆனால் அதே சமயம் நம்ம எதன் அடிப்படையில செயல்படணும், ஒருவர் தார்மீக நெறியில் ஒருத்தர் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு என்கின்ற ஆர்வத்தில் செயல்படுபவர் எதன் அடிப்படையில் செயல்படணும் அப்படின்னா, அனைத்தையும் அவர் தன்னுடைய உள்ஜீவன், தனக்குள் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அந்த பரம்பொருள், தனக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அமைப்பு, தி இட்டர்னல் என்டிட்டி அப்படிங்கிறார். அதனுடைய ஒரு உந்துதலின் பேரில் தான், வழிகாட்டுதலின் பேரில் தான் செயல்படணும் அப்படிங்கிறார். அப்படி செயல்படும் பொழுதுதான் நம்மால எது உண்மையிலேயே நன்மை புரிகின்றதா என்பதை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறார். அதே போல அதனுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் தான் நம்மளுடைய சங்கல்பம், நம்மளுடைய உணர்வு எல்லாமே அதனுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் செயல்படணும் அப்படிங்கிறார். ஒருவர் எதனுடைய உந்துதலின் பெயரிலும் வழிகாட்டுதலின் பெயரிலும் இன்ஸ்பிரேஷன் பெயரிலும் செயல்படணும் அப்படின்னா அந்த இன்னர் பீயிங் அதனுடைய அடிப்படையின் பெயரில் தான் செயல்படணும் அப்படிங்கிறார். இந்த நிலையைத்தான் அந்த நம்முடைய இந்த தார்மீக ஜீவன் பார்த்தோம் அப்படின்னா இதை நோக்கித்தான், இந்த நிலையை எட்டும் நோக்கில்தான் அது செயல்படுகின்றது அப்படிங்கிறார். திஸ் இஸ் வாட் தி எத்திக்கல் பீயிங் லேபர்ஸ் டுவர்ட்ஸ். அப்புறம் ஒரு உயர் தார்மீக நெறியில் செயல்படும் மனிதன் இறுதியாக இந்த நிலையைத்தான் அவன் எட்ட விரும்புகின்றான் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா, அவன் வெளியில எல்லாரும் பாராட்டுகின்றார்களா, எனக்கு நான் செய்யக்கூடிய ஒரு செயல் மூலமாக புகழும் பெயரும் எனக்கு கிட்டுகின்றதா, இதை பத்திலாம். அப்புறம் நான் சமுதாயம் எது நன்மை என்று அந்த அளவுகோல்கள் அதற்கு உட்பட்டு நான் செயல்படுகின்றேனா என்பதை பற்றிலாம் அவன் கவலையே பட மாட்டான். இந்த உயர் தார்மீக நெறியில் செயல்படுபவர்கள் எதை பத்தி கவலைப்படுவாங்கன்னா, என்னுடைய இன்னர் கைடன்ஸ் எனக்கு சரி, எது சரின்னு காட்டுதோ அதன்படி நான் செயல்படுகின்றேனா, அதைத்தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த கருத்தை தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். 12. In fact, ethics is not in its essence a calculation of good and evil in the action, or a labored effort to be blameless according to the standards of the world. Those are only crude appearances. It is an attempt to grow into the divine nature. Its parts of purity are an aspiration towards the inalienable purity of God's being. Its parts of truth and right are a seeking after conscious unity with the law of the divine knowledge and will. Its parts of sympathy and charity are a movement towards the infinity and universality of the divine love. Its parts of strength and manhood are an edification of the divine strength and power. That is the heart of its meaning. Its high fulfillment comes when the being of the man undergoes this transfiguration. Then it is not his actions that standardize his nature, but his nature that gives value to his actions. Then he is no longer laboriously virtuous, artificially moral, but naturally divine. Actively, too, he is fulfilled and consummated when he is not led or moved either by the infra-rational impulses or
the rational intelligence and will, but inspired and piloted by the divine knowledge and will made conscious in his nature. And that can only be done first by communication of the truth of these things through the intuitive mind as it purifies itself progressively from the invasion of egoism, self interest, desire, passion, and all kinds of self will, finally, through the supra-rational light and power, no longer communicated but present and in possession of his being. Such was the supreme aim of the ancient sages who had the wisdom which rational man and rational society have rejected because it was too high a truth for the comprehension of the reason and for the powers of the normal limited human will, too bold and immense, too infinite an effort. In fact, ethics is not in its essence a calculation of good and evil in the action. It is not to the blameless according to the standards of the world. It is an attempt to grow into the divine nature. The purity in ethics denotes an aspiration towards the oneness with the purity of God's being. The truth and right of ethics are a seeking after conscious unity with the law of the divine knowledge and will. The sympathy and charity in ethics are a movement towards the infinity and universality of the divine love. The strength and manhood in ethics are an enlightenment by the divine strength and power. Its high fulfillment comes when the being of the man undergoes this transfiguration. Then it is not his actions that determine his nature, but his nature that gives value to his actions. Then he is no longer laboriously virtuous, artificially moral, but naturally divine. He is fulfilled when he is not led or moved either by the infra-rational impulses or the rational intelligence and will, but inspired and guided by the divine knowledge and will, made conscious in his nature. And that can only be done first by communication of the truth of these things through the intuitive mind, when it is free from egoism, self-interest, desire, passion, and all kinds of self-will. Finally, through the supra-rational light and power, present and in possession of his being. Such was the supreme aim of the ancient sages who had the wisdom. It was rejected by the rational man and the rational society because it was too high a truth for the comprehension of the reason and too bold and immense, too infinite an effort for the powers of the normal limited human will. எத்திக்ஸ் நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக எப்படி நம்ம நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய செயல்பாடுகள் நன்மை பயக்கின்றதா தீமை பயக்கின்றதா, இது ஒரு சாதாரண மனிதனுடைய கண்ணோட்டத்துல எப்படி இருக்கு. நம்முடைய செயல்பாடுகள் நன்மை பயக்கின்றதா தீமை பயக்கின்றதா, அதே போல நம்மளுடைய செயல்பாடுகள்ல யாருமே குற்றம் சொல்லாமல் இருக்கின்றார்களா? பொதுவா ஒரு செயலை செய்யறோம், அதுல யாரும் நம்மள குற்றம் சொல்லக்கூடாது, நம்ம தப்பு கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். பிளேம்லெஸ்ஸா இருக்கணும்னு நினைக்கிறோம். யாருமே என் மேல குற்றம் சுமத்தக்கூடாது அப்படின்னு இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி என்ன அப்படின்னா, அந்த சமுதாயம் எந்த அளவுகோல்களை நிர்ணயித்துள்ளதோ அதன்படி, அதில் ஞாபகம் வச்சுக்கணும். சமுதாயம் எந்த அளவுகோல்களை நிர்ணயித்துள்ளதோ அதன்படி. அதுக்காக பகவான் சொல்றது அப்படின்னா இதுக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அவர் பகவான் சொல்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இப்படிதான் இருக்கிறோம் நம்ம, ஆனா அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பகவான் சொல்லல. அதை தாண்டி போகணும் அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதையெல்லாம் நம்ம தாண்டி போகணும் அப்படிங்கிறாரு. நோ டவுட் தே ஆர் ஆல்சோ ரிக்வயர்ட்.
நம்ம வந்து இந்த 3 ஸ்டேஜையும் கடந்து தான் நம்ம இப்போ இருக்க அந்த 2 ஸ்டேஜ் கடந்து தான் 3வது ஸ்டேஜுக்கு போக முடியும். முதல் ஸ்டேஜ் இன்ஃப்ரா ரேஷனல், அதை கடந்துட்டோம். அப்புறம் ரேஷனல் நம்ம இருக்கக்கூடிய நிலை, இதை கடந்து தான் வந்து நம்ம சூப்பரா ரேஷனலுக்கு போகணுமே ஒழிய ரேஷனலா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. அதனால நம்ம இருக்கக்கூடிய நிலையில அப்படிதான் நம்ம செயல்பட முடியும். அத பகவான் குற்றம் சொல்லல. ஆனா இதுதான் இறுதி அப்படின்னு ஒரு எல்லை வகுக்க கூடாதுங்கிறார். அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த அளவுகோல்கள்லாம் வந்து இந்த உலகம், இந்த சமுதாயம் நிர்ணயிக்கின்றது. அதன்படிதான் நம்ம செயல்பட விரும்புகின்றோம். ஆனா இதெல்லாம் இந்த அளவுகோல்கள்லாம் எப்படின்னு பகவான் எவ்வாறு இதை கூறுகின்றார்? தே ஆர் ஒன்லி க்ரூட் அப்பியரன்சஸ் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து க்ரூட் அப்பியரன்சஸ் அப்படிங்கிறது. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா சில ஆன்மீகத்துல வந்து ரொம்ப உயர்நிலையை எட்டியவர்கள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து வழக்கமான மனிதனுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்கும். இந்த இந்த கருத்து தான் நான் ஏற்கனவே கூட நம்ம கூறியிருந்த இந்த செஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். பகவான் வந்து எதற்காக வந்து பகவானும் சரி, ஒரு நிறைய நிறைய மாதிரி ஆன்மீக புருஷர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஏர்லியர் பீரியட்ல எல்லோரையும் போல சாதாரண வாழ்வை தான் துவங்குவார்கள். அப்புறம் அந்த வாழ்விலிருந்து விலகி ஆன்மீக வாழ்க்கையை கோருவார்கள். பகவானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு அவர் அப்புறம் ஒன்றாகவே இல்லை. அப்புறம் இங்க பாண்டிச்சேரி வந்துட்டாரு, ஊரை விட்டுட்டே வந்துட்டாரு. அப்புறம் அந்த அந்த மனைவி வந்து கல்கட்டால இருக்கிறாங்க, இவங்க பாண்டிச்சேரி வந்துட்டாரு, அவ்வளவுதான். அவங்க வர்ற மாதிரி இருந்தது. அப்கோர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வர்ற மாதிரி இருந்து இங்க ஆசிரமத்துல ஒரு ஆசிரம சாதியாகத்தான் அவங்க வர்ற மாதிரி இருந்தது. பட் அது அவ்வாறு தான் ஏற்றுக்கொள்வதற்கு பகவானும் தயாராக இருந்தார். பட் இறுதியில் அது நிறைவேறவில்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது அவங்க டிவைன் கைடன்ஸ், அது மாதிரி பகவானுக்கு டிவைன் ஆதேஷ். பாண்டிச்சேரிக்கு போ, சந்திரநாகருக்கு போ, ஆதேஷ் வந்தப்பறம் அங்க கொஸ்டின் அன்கொஸ்டினபிள். அங்க அவ்வளவுதாங்க. என்னுடைய மனைவி எப்படி விட்டுட்டு போறது அப்படிங்கறது அந்த கேள்வியே வரல அவருக்கு. இது குறித்து கேட்கும்பொழுது பகவான் என்ன கோருகின்றார்? ஏன் நீங்க அவங்கள்ட்ட கேட்கறாங்க, எதுக்காக நீங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்குத்தான் செல்ல போகின்றீர்கள் என்றால் எதற்காக நீங்கள் திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். அவருக்கு பகவான் என்ன கோருகின்றார்? எனக்கும் சரி, மற்ற இந்த வழியில் ஏற்கனவே பயணித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. புத்தர் இருக்கின்றார், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது, முதல்லயே தெரியாது. திடீர்னு வந்து ஒரு 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 வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த வழிகாட்டுதலின்படி அந்த வாழ்க்கையினுடைய போக்கே திரும்பிவிடும். அந்த வழிகாட்டுதலின்படி அந்த வாழ்க்கைக்கும் அந்த பிற்பட்ட வாழ்க்கைக்கும் முந்தைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிறார். இது யாரும் வந்து அவங்களா தேர்ந்தெடுப்பதில்லை, டிவைன் கைடன்ஸ் அப்படி இருக்கு. ஸோ இவங்களை அப்ப எப்படி நம்ம வந்து சொல்ல முடியுமா? டிவைன் கைடன்ஸ் அப்படி இந்த ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுத்துருக்கு. நம்ம வந்து எப்படி அவர் வந்து புத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? எதற்காக நீங்கள் மனைவி மக்களை விட்டு போகிறீர்கள்? ராகவேந்திரரை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? பகவான் ஸ்ரீ அரவிந்தரை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? கிடையாது, முடியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த நம்ம எது வந்து சரின்னு நினைக்கிறோமோ அந்த அளவீடுகளை தாண்டியது அவர்களுடைய செயல்பாடு. அதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அளவீடுகள்லாம் உண்மையான தார்மீக நெறிக்கு இதெல்லாம் உண்மை இந்த அளவீடுகள் பொருந்தாது அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தார்மீக நெறி ஜீவன் அதனுடைய அது எதை வந்து தூய்மை என்று கருதுகின்றது என்றால் அந்த இறை தூய்மையுடன் ஒன்று கலந்து இருத்தல். அதைத்தான் அது தூய்மை என்று கருதுகின்றது. எதை தூய்மை என்று கருதுகின்றது? தார்மீக ஜீவன் இறை தூய்மை, ஒரு தெய்வீக தூய்மை அதனுடன் ஒன்று கலந்து அந்த தூய்மையை எட்டுதல். It is an attempt to grow into the divine nature. Its parts of purity are an aspiration towards the inalienable purity of God's being. அந்த தெய்வீகத்தினுடைய பியூரிட்டி, தூய்மை என்னவா இருக்கின்றதோ அதனிலிருந்து பிரிக்க முடியாத தூய்மையை தானும் எட்டுதல், அதுதான் அதனுடைய இலக்காக இருக்கின்றது. அதே போல அதனுடைய உண்மையும் சரி, எது சரி என்பதும் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இறை
டிவைன் நாலேஜ், டிவைன் சங்கல்பம் எது வந்து சரி உண்மை என்று நினைக்கின்றதோ அதைத்தான் அது சரி என்று நினைக்கும். மனம் நினைக்கின்றதை நினைக்காது. டிவைன் நாலேஜ் அண்ட் வில் வந்து எதை சரி, எது உண்மை என்று எது சரி என்று நினைக்கின்றதோ அதைத்தான் அது நாடும். அடுத்தது வந்து அந்த இறை அன்பு, டிவைன் லவ். இந்த டிவைன் லவ்ல என்ன பார்க்கிறோம் நம்ம? டிவைன் லவ் வந்து ஃபைனைட்டா இருக்குமா? இருக்காது. டிவைன் லவ் வந்து எல்லாரையும் டிவைன் நேசிக்கும். அதுக்கு எல்லையே கிடையாது. டிவைன் லவ்னு என்ன அர்த்தம்? எல்லையே கிடையாது, எல்லாத்தையும் நேசிக்கும் டிவைன் லவ். அதான் இன்ஃபினிட்டி. அப்புறம் அது வந்து பாரபட்சம் காட்டுமா? எனக்கு இவங்களை தான் பிடிக்கும், இவங்களை பிடிக்காது அப்படின்னு மனிதன் தான் சொல்லுவான். அது பாரபட்சமே காட்டாது. பிரபஞ்சம் தழுவியதாக இருக்கும். அதுதான் யூனிவர்சாலிட்டி. ஸோ தார்மீகம் நெறிய சார்ந்த தார்மீக ஜீவன் உயர்நிலையில அதனுடைய அது வந்து அதனுடைய உயர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தார்மீக ஜீவன் வந்து அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரிவு, இந்த சேரிட்டி இல்லையா, சிம்பத்தி அண்ட் சேரிட்டி நம்ம வந்து எப்படி சொல்றோம்? மேற்புறமா சொல்றோம், அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றோம். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் அது அந்த தெய்வீக அன்பை சார்ந்த ஒரு எல்லையற்ற தன்மையையும் பிரபஞ்சம் தழுவிய நிலையை உடையதாகவும் இருக்கும் அப்படிங்கிறார். அதே போல அதனுடைய வலிமையும் சரி, ஒரு மேன்ஹுட் என்ன அர்த்தம்? ஒரு 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 வீரம், ஒரு கரேஜ். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சாதாரண மனித அளவை சார்ந்ததா இருக்காது. அது டிவைன் ஸ்ட்ரென்த் அண்ட் டிவைன் பவர், அதை ஒட்டியதாக இருக்கும். ஸோ இந்த எல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்? அதுல தார்மீக உயர்நிலையில தார்மீக ஜீவன் அதனுடைய அளவுகோல்கள் எல்லாமே வந்து தெய்வீக நிலையை ஒட்டியதாக இருக்கின்றது. அதைத்தான் அது சரியான அதைத்தான் வந்து ஒரு அளவுகோலாக அது வைத்துக் கொள்கின்றதை ஒழிய நாம் நிர்ணயித்துள்ள இந்த உலகத்தில் நாம் நிர்ணயித்துள்ள அறிவு சார்ந்த நிலையில் உள்ள அந்த அளவுகோல்களை அது ஏற்றுக்கொள்வது இல்லை. அதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அது இருக்கின்றது. அதனுடைய முழு நிறைவை எப்பொழுது எட்டும் அப்படின்னா அத்தகைய ஒரு அதை நோக்கி ஆர்வமற்றுள்ள ஒரு மனிதனுடைய தார்மீக ஜீவன் எப்பொழுது ஒரு முழு நிறைவை எட்டும் என்றால் அது வந்து முழுவதுமாக ஒரு இறைத்தன்மையாக தான் மாறும் பொழுதுதான் அது முழு நிறைவை எட்டும். டிரான்ஸ்பிகரேஷன் அப்படிங்கிறார். டிரான்ஸ்பிகரேஷன் அர்த்தம் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வீகத்தன்மையை எட்டுதல், திருவுருமாற்றம் அடைதல். இதுதான் டிரான்ஸ்பிகரேஷன். பகவான் டிரான்ஸ்பர்மேஷன் என்றும் கூறுகின்றார். இதை வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் இப்படி அவ்வாறு செயல்படும் பொழுது ஒருவருடைய இயல்பு வந்து அவருடைய செயல்பாடுகளினால் தீர்மானிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறாங்க. ஒருவருடைய செயல்பாடுகள் வந்து அவருடைய இயல்பை தீர்மானிப்பது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய வெளிப்புற செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு நம்ம அவருடைய இயல்பை இப்படி நம்ம தீர்மானிக்க முடியாது. அதற்கு மாறாக அவருடைய நேச்சர், இயல்பு, அதுதான் அவருடைய வெளிப்புற செயல்களை தீர்மானிக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு உயர்நிலையில் இருப்பவர்களை அவர்களுடைய வெளிப்புற நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு அவர்களை வந்து அவர்களுடைய இயல்பை நம்ம வந்து அளவிட முடியாது, கணிக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா அவர்களுடைய நேச்சர் வந்து எதை அவர்களுக்கு சரி என்று காட்டுகின்றதோ அவ்வாறுதான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் அப்படிங்கிறார். சாதாரண மனிதனுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய வெளிப்புற செயல்பாடுகளை வைத்து பிறர் நம்மை எடை போடுகின்றார்கள். ஆனா அவர்களுக்கு அப்படி கிடையாது, அது மாதிரி செயல்பட முடியாது அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவர்கள் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லவர்கள் போல வெளியில காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே போல ஒரு செயற்கையான முறையில நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ரீதியில் அவர்கள் செயல்பட மாட்டார்கள். இயற்கையாகவே அவர்களுடைய செயல்பாடு ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறார். He is no longer laboriously virtuous, artificially moral, but
நேச்சுரலி டிவைன் அவங்கெல்லாம். அவங்களுடைய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பொழுது வந்து முழு தன்மையை ஒரு பரிபூரணத்தை எட்டியதாக இருக்கும் அப்படின்னா, அவர்கள் வந்து நமக்கு கீழ் உள்ள அமைப்புகளை சார்ந்த நிலை அதை சார்ந்ததாகவும் இருக்காது. அந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கீழுள்ள மனிதனுக்கு கீழ் உள்ள அறிவு சார்ந்த நிலைக்கு கீழ் உள்ள அமைப்புகளை சார்ந்ததாகவும் இருக்காது. அதனுடைய உந்துதலை சார்ந்ததாகவும் இருக்காது. அதே போல அறிவு சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய புத்தியினுடைய அந்த வழிகாட்டுதல் சங்கல்பம் அதை சார்ந்ததும் இருக்காது. அதற்கு மாறாக அவர் எதன் மூலம் அவருடைய வழிகாட்டுதலை பெறுவார் என்றால், அந்த இறை ஞானம், இறை சங்கல்பம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை ஞானம், இந்த இறை சங்கல்பம், இது குறித்த ஒரு விழிப்பு உணர்வை அவருடைய இயல்பு எட்டியதாக இருக்கும். அத்தகைய ஒரு இறை ஞானம், ஒரு இறை சங்கல்பம், அதனுடைய வழிகாட்டுதலின்படிதான் அவர் செயல்படுவார். இதைத்தான் நம்ம சைக்கிக் கைடன்ஸ் அப்படிங்கிறோம். சைத்திய புருஷனுடைய வழிகாட்டுதல் எல்லாம் இப்படிதான் இருக்கும், அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறார். இது எப்படி ஒருவருக்கு சாத்தியம் அப்படின்னா, பகவான் இங்க என்ன கோருகின்றார், அவருக்கு வந்து இந்த வழிகாட்டுதல் எப்படி கிடைக்கும்? அறிவு சார்ந்த மனதின் மூலமாக கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படின்னா எப்படி கிடைக்கும்? அவருக்கு இன்ட்யூட்டிவ் மைண்ட் மூலமா கிடைக்கும். மனதினுடைய உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் அந்த தளம், அதன் மூலமாக கிடைக்கும். எவ்வாறு அந்த அத்தகைய மனம் அவரிடம் இருக்கும் அப்படின்னா, அத்தகைய மனம் எத்தகைய தன்மை வாய்ந்ததாக இருக்கும்? அதுல வந்து ஈகோவினுடைய கலப்பே இருக்காது, சற்றும் சுயநலம் இருக்காது, ஆசைகள் இருக்காது. இதை எட்ட வேண்டும், அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்காது. பேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தீவிரத்தன்மையுடையது, தீவிரமான ஒன்றை நாடுதல் அப்படிங்கிற விஷயமும் இருக்காது. அதாவது தன்முனைப்பை சார்ந்த சங்கல்பம், அதான் செல்ஃபில், தன்முனைப்பை சார்ந்த சங்கல்பம். டிவைன் வெல்ங்கிறது வேற, தன்முனைப்பை சார்ந்த சங்கல்பம் இப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறார். இதெல்லாம் இத்தகைய தன்மை வாய்ந்த ஒரு மனமாக அவருடைய இன்ட்யூட்டிவ் மைண்ட் இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, த்ரூ த சூப்ரா ரேஷனல் லைட் அண்ட் பவர், அவருடைய மனதை தாண்டிய உயர் தளங்களிலிருந்து வரக்கூடிய ஒளி சக்தி, அதன் மூலமாகத்தான் அவருடைய மனம், உள்ளுணர்வை சார்ந்த மனம் இத்தகைய ஒரு தூய்மை அடைந்த நிலையில் செயல்படும் அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து இயற்கையாகவே இந்த உயர் தளத்தை சார்ந்த அந்த ஒளியையும் சக்தியையும் இயற்கையாகவே அவர் தன்னுள் கொண்டிருப்பார், தன் வசம் கொண்டிருப்பார் அப்படிங்கிறார். அது வந்து அவ்வப்பொழுது அவருக்கு கிடைக்கும் ஒரு தொடர்பாக இல்லாமல் இயற்கையாகவே இந்த விஷயங்களை அவர் தன்னுள் கொண்டிருப்பார் அப்படிங்கிறார். இது எப்படி முடியும் அப்படின்னா, ஒருவருக்கு கம்ப்ளீட்டா ஒரு உயர் அவருடைய மைண்ட்லேருந்து அந்த உயர் நிலையை எட்டிய பின்புதான் அது வந்து ஒருவருக்கு இயற்கையாகவே இந்த வழிகாட்டுதல் அவருக்கு கிடைக்கும். அதுக்காக அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த நிலையை எட்டணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் இயற்கையாகவே அந்த டிவைன் கைடன்ஸ், டிவைன் லைட், டிவைன் பவர் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவர்களுக்கு கிட்டும். இது பகவான் இங்க என்ன சொல்கின்றார், இதுதான் வந்து நம்மளுடைய வேத காலத்து ரிஷிகள், ஏன்ஷியன்ட் சேஜஸ், இந்த ஞானத்தை தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறார். Such was the supreme aim of the ancient ages who had the wisdom. இதைத்தான் வந்து அவர்கள் ஒரு உயர் இலக்காக கொண்டிருந்தார்கள், ஏன்ஷியன்ட் ஏஜ் சேஜஸ். இதை வந்து நம்மளுடைய தற்காலிக மனிதன், அறிவு சார்ந்த பிரஜை, அறிவு சார்ந்த சமூகம் அதை நிராகரித்து விட்டது அப்படிங்கிறார். எதனால அப்படின்னா, அவர்களால் அந்த உயர் உண்மையை வந்து அவர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பதால் அவர்களால் வந்து புரிந்து கொள்ள முடியல. It was too high a truth for the comprehension of the reason. அதே போல அந்த சக்தி, அந்த உயர் சக்தி வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய எல்லையை தாண்டிய சக்தியாக இருந்தது. அவனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பதனால
அதை அடைவதற்கு பதிலாக அதை நிராகரித்து விட்டார்கள். ஏதாவது ஒரு விஷயம் என்னால முடியலன்னா என்ன பண்றேன், அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யாம அதை அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அப்படிதான் வந்து இந்த உயர் ஞானத்தை நாம் நிராகரித்து விட்டோம் என்று இங்க குறிப்பிடப்படுகின்றது. Such was the supreme aim of the ancient sages who had the wisdom which rational man and rational society have rejected because it was too high a truth for the comprehension of the reason and for the powers of the normal limited human will too bold and immense, too infinite an effort. ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, அதற்கு வந்து முயற்சி வந்து அதிக அளவுல பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை முயற்சி செய்வதற்கு பதிலாக அந்த முயற்சியே கைவிட்டு விடுவது. அவ்வாறுதான் நாம் நம்மளுடைய பண்டைய காலத்து அந்த உயர் ஞானத்தை நாம் கைவிட்டு விட்டோம் என்று பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். நம்ம அடுத்ததுக்கு இறுதி பேராகிராஃப், இந்த சாப்டர்னுடைய இறுதி பேராகிராஃப்க்கு நம்ம செல்லலாம். Paragraph 13. Therefore, it is with the cult of good, as with the cult of beauty and the cult of the spiritual. Even in its first instincts, it is already an obscure seeking after the divine and absolute. It aims at an absolute satisfaction. It finds its highest light and means in something beyond the reason. It is fulfilled only when it finds God, when it creates in man some image of the divine reality, rising from its infra-rational beginnings through its intermediate dependence on the reason to a supra-rational consummation. The ethical is like the aesthetic and the religious being of man as seeking after the eternal. இதான் கன்க்ளூட் பண்றதுக்கு பேராகிராஃப். நம்ம உள்ள போகலாம், salient points படிக்கலாம். Therefore, it is the same proof with the cult of good as it is with the cult of beauty and the cult of the spiritual. Even in its first instincts, it is already an obscure, seeking after the divine and absolute. It finds its highest light and means in something beyond the reason. It is fulfilled only when it finds God, when it creates in man some image of the divine reality. Ethical has its infra-rational beginnings. It has its intermediate dependence on the reason. It rises to a supra-rational consummation. It is like the aesthetic and religious being of man, a seeking after the eternal. இறுதியா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குட், இந்த தார்மீகம் அப்படிங்கிறது, அதன் மூலமாக எதை நாடுகின்றோம் அப்படின்னா அந்த பரம்பொருளை நாடுகின்றோம். அதுதான் இங்க சொல்றார். பரம்பொருளை நாடுவதற்கான ஒரு வழிதான் இது. இறுதியில நம்மளுடைய நாட்டம் வந்து இந்த பரம்பொருளை நாடுவது. அதுதான் அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிறார். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பியூட்டி அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதை எப்படி பார்த்தோம்? இன்ஃப்ரா ரேஷனல் பியூட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். உண்மையிலேயே அந்த எதனால இன்ஃப்ரா ரேஷனல் பியூட்டி அப்படின்னு பார்க்குறோம்? பியூட்டி அப்படிங்கிறது பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுக்குறாரு. அது வந்து பியூட்டி அப்படின்னாலே அது தெய்வீகத்தன்மையை வாய்ந்தது. அது வந்து இந்த டிவைன் பிளிஸ், தெய்வீகத்தன்மையினுடைய அம்சமான அந்த ஆனந்தத்தை ஒட்டியது. ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு தான் பியூட்டி அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ அந்த பியூட்டியின் மூலமாக நம்ம எதை நாடுகின்றோம்? அந்த பரம்பொருளை நாடுகின்றோம், இறை ஆனந்தத்தை நாடுகின்றோம். அதே போல ஒருவர் ஆன்மீக நாட்டம் எதற்காக கொள்கின்றார்? ஆன்மீக நாட்டம் எதற்காக கொள்கின்றார் என்றால், அதன் மூலமாக அவர் அனைத்திற்கும் மூலமான அந்த பரம்பொருளை நாட விரும்புகின்றார். அவருக்குள்ளேயே உள்ள இருக்கக்கூடிய உறைந்துள்ள அந்த உண்மை. எல்லாரும் நம்ம எதுக்காக நம்ம அந்த we are all seekers. எப்பொழுதுமே ஒரு உயர் உண்மையை நாடுபவர்கள் நம்ம எல்லோருமே அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் அப்படின்னா ஆன்மீக நாட்டம் உடையவர்கள். எதற்காக ஆன்மீக நாட்டம் இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதனுடன் நாம் ஒன்று கலக்க விரும்புகின்றோம். அதனுடைய வழிகாட்டுதலின் பெயரில் நம் வாழ்க்கையை நடத்த விரும்புகின்றோம். அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கின்றோம். எல்லோருக்குமே நாட்டம் இருக்கின்றது. இது 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 எப்படி நம்மளுடைய ஆன்மீக நாட்டம், அழகு சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது தெய்வீக அழகு சம்பந்த விஷயம், இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த தார்மீகம் சம்பந்தப்பட்ட அந்த நன்மை அப்படிங்கிறது, தார்மீக நெறி, கல்ட் ஆஃப் குட் அப்படிங்கிறது தார்மீக நெறி. அதுவும் இந்த இறைவன் சம்பந்தப்பட்ட வழிதான் இறை சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படிங்கிறார் பகவான். வந்து அந்த குட் அப்படிங்கிறத வந்து கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. இது சம்பந்தமான ஒரு கருத்தை பகவான் லைஃப் டிவைன்ல ஏற்கனவே கொடுத்துள்ளார். என்ன கொடுத்துள்ளார் அப்படி என்ன கருத்தை அங்கே அவர் வழங்கியுள்ளார் என்றார். இந்த குட் அப்படிங்கிறதும், குட்ங்கிறது கேபிட்டல் குட் அப்படிங்கிறதும், ட்ரூத் அங்கேயும் கேபிட்டல் டி, ட்ரூத் அப்படிங்கிறதும் பகவான் இதை குறிப்பிட்டு, இது வந்து இதெல்லாமே வந்து இதனுடைய தன்மை, அடிப்படை தன்மை முழுமுதற் தன்மையை உடையது அப்படிங்கிறார். த குட் அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறது தே ஆர் அப்சல்யூட்ஸ் அப்படிங்கிறார். அப்சல்யூட் என்ன அர்த்தம்? அது வந்து தானாகவே இருப்பது, அது எதையும் சார்ந்து இருப்பதில்லை. எப்படி வந்து ஒளி, சூரிய ஒளி இருக்கு, சூரிய ஒளி வந்து தானாகவே இருப்பது, நிழல் தான் அதை சார்ந்து இருக்கின்றது இல்லையா? சோ சூரிய ஒளி அப்படிங்கிறது தானாகவே இருப்பது, ஒளி வந்து எப்பொழுதுமே அப்சல்யூட் தானே. அதே போலதான் குட் அண்ட் ட்ரூத்தும் அப்படிங்கிறார் பகவான். அது அப்சல்யூட்டா இருப்பதனால அது இறையம்சம் தாங்கியது அப்படிங்கிறார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குட் அப்படிங்கிறது இறையம்சம் பொருந்தியது, இறையம்சத்தோடு ஒன்றிணைந்தது. எப்படி வந்து அழகு, இந்த ஆன்மீகம் எல்லாம் இறையம்சத்தோடு ஒன்றிணைந்ததோ, குட் அப்படிங்கிறதும் இறையம்சத்தோடு ஒன்றிணைந்தது அப்படிங்கிறார். இந்த குட் அப்படிங்கிறது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஏற்கனவே பார்த்தோம். எல்லா நிலைகளிலும் இருக்காது, மனிதனுக்கு கீழ் உள்ள நிலைகள்லயும் இருக்கு. சின்ன சின்ன எறும்பு பூச்சிலையும் அந்த குட் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறார். எப்படி இருக்காது? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்ஸ் அதுதான் அப்படிதான் இருக்கு. அது எப்படி இருக்கு? அப்ஸ்கியோர் சீக்கிங்கா இருக்கு. அப்ஸ்கியோர் சீக்கிங்னா ஈவன் அதனுடைய முதல் இதுலயும் எதை நாடுகின்றது? அந்த இறைத்தன்மையையும் ஒழுமுதற் தன்மையும் தான் அதனுடைய ஆரம்ப கட்ட நாட்டத்திலேயே அதைத்தான் நாடுகின்றது அப்படிங்கிறார் பகவான் இல்லையா? ஈவன் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி an obscure seeking after the divine and absolute அப்படிங்கிறார். நமக்கு தெரியல, ஆனா அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். அது எதை விழைகின்றது அப்படின்னா, எல்லாத்துலயும் அது வந்து அப்சல்யூட்னஸ் விரும்புது. ஏன்னா அது நேச்சர் அப்சல்யூட், அது புரிஞ்சுக்கணும். அதனால அது வந்து ரிலேட்டிவா சார்புடைத்தன்மை உடைய விஷயங்களை நாடாது. இட் எய்ம்ஸ் அட் an absolute satisfaction. எல்லாத்துலயும் ஒரு பூரண திருப்தி. இட் finds its highest light and means in something beyond the reason. அது வந்து ஒரு உயர் ஒளியையும் வழியையும் எங்கு நாடுகின்றது? அறிவை தாண்டிய நிலையில் தான் அது நாடுகின்றது, அறிவுக்கு உட்பட்ட நிலையில் அது நாடுவது இல்லை அப்படிங்கிறார். எப்பொழுது அது வந்து ஒரு முழு நிறைவையும் பூரணத்துவத்தையும் வெட்டுகின்றது அப்படின்னா, இட் இஸ் ஃபுல்ஃபில்டு ஒன்லி வென் இட் ஃபைண்ட்ஸ் காட். எப்பொழுது அந்த பரம்பொருளை அது எட்டுகின்றதோ அப்பொழுதுதான் அது முழு நிறைவை எட்டுகின்றது. when it creates in man some image of the divine reality. எப்பொழுது மனிதனுக்குள்ள அந்த இறை மெய்மையினுடைய ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகின்றதோ அப்பொழுதுதான் அது முழுமையடைகின்றது. சோ மனிதனுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மையை அது உருவாக்க வேண்டும், நிறுவ வேண்டும். அப்பதான் அது வந்து முழு நிறைவை எட்டும் அப்படிங்கிறார். ஒரு தார்மீக நெறினா மனிதனை வந்து ஒரு தெய்வீகத்தன்மையை எட்டச் செய்யணும் அப்படிங்கிறார். அது வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? ரைசிங் ஃப்ரம் இட்ஸ் இன்ஃப்ரா ரேஷனல் பிகினிங்ஸ். நமக்கு கீழ் உள்ள அமைப்புகள், சின்ன சின்ன பூச்சி இனம், அதுலேருந்தே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறார். ரைசிங் ஃப்ரம் இட்ஸ் இன்ஃப்ரா ரேஷனல் பிகினிங்ஸ்.
அப்புறம் இடைப்பட்ட நிலையில் அது எதை நம்பி இருக்கின்றது? மனிதனுடைய அறிவை நம்பி இருக்கின்றது. த்ரூ இட்ஸ் இன்டர்மீடியட் டிபெண்டன்ஸ் ஆன் த ரீசன், மனிதனுடைய அறிவை நம்பி இருக்கின்றது. அப்புறம் எதை வந்து உச்சகட்டமாக அது எட்டுகின்றது? டு அ சூப்ரா ரேஷனல் கன்சம்மேஷன், அறிவை தாண்டிய தளங்களில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அது தன்னுடைய உச்சகட்ட ஒரு பூரணத்துவத்தை எட்டுகின்றது. அதனால தி எத்திக்கல் இஸ் லைக் தி aesthetic and the religious being of man as seeking after the eternal அப்படிங்கிறார். அதனாலதான் ஒரு மனிதனுடைய தார்மீகம் சார்ந்த ஜீவன் என்பது அவனுடைய ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஜீவனாக இருக்கட்டும், அழகுணர்ச்சியை சார்ந்த ஜீவனாக இருக்கட்டும், அது எவ்வாறு அந்த சாஸ்வதமான பரம்பொருளை நாடுகின்றதோ அதே போல ஒரு மனிதனுடைய தார்மீகம் சார்ந்த ஜீவனும் சாஸ்வதமான பரம்பொருளைத்தான் நாடுகின்றது அப்படிங்கிறார். இறுதியில இதுதான் மீன் பண்றார். எத்திக்கல் பீயிங் அப்படின்னாலே நம்ம பரம்பொருளை நாடுவதுதான் அதனுடைய நோக்கமா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்திலையும் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் அனைத்தையும் தீர்மானிக்கும் ஒரு அளவுகோலாக இருக்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு பகவான் இறுதியாக நம்ம இந்த சாப்டரை நம்ம பகவான் வந்து முடிக்கின்றார். சாப்டர் 15 பார்த்துட்டோம். நம்ம அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா த சூப்ரா ரேஷனல் அல்டிமேட் ஆஃப் லைஃப். சூப்ரா ரேஷனல் அல்டிமேட் ஆஃப் லைஃப். எல்லாமே பகவானுடைய கருத்து எல்லாம் ஒரே கருத்து தான். மனிதன் அறிவை தாண்டி செல்லணும். இறுதியில அந்த பரம்பொருள் சார்ந்த விஷயங்களை தான் எல்லா ரீதியிலும் பரம்பொருளை சார்ந்த நிலையை எட்டணும். அதுதான் லைஃப் டிவைன்லையும் அதே கருத்தை தான் பார்க்குறோம், ஹியூமன் சைக்கிள்லையும் அதே கருத்தை தான் பார்க்குறோம். இங்க வேற ஆங்கிள் பகவான் இதை டீல் பண்றாரு, வேற கோணத்துல பகவான் இதையெல்லாம் நமக்கு நம்மை பார்க்க பழக்குகின்றார். நம்ம பார்க்கின்ற பார்வையே மாறுகின்றது. இது வரைக்கும் நம்ம அழகுன்னா வேற நினைச்சிட்டு இருந்தோம், தார்மீக நெறிகள் இதெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்பது வேற. பகவான் வந்து நம்மை வந்து வேறொரு கோணத்தில் பார்க்க நம்ம எல்லாம் பயிற்று வைக்கின்றார்.